மகளிர் உரிமை தொகை போல எதை வாங்க வேண்டும் என்ற உரிமையும் முதல்வர் ஸ்டாலின் உங்கள் கையில் வழங்கியிருக்கிறார் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியான பித்தளைப்பட்டி, அனுமந்தராயன் கோட்டை ஆகிய பகுதிகளில் ஆத்தூர் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான ஐ பெரியசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிராம மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், திமுக வெற்றி பெற்ற அடுத்த மாதத்தில் இருந்து பெண்களுக்கான உரிமை தொகை 1000 என்பது 2000 கிடைக்கும் என்றார். மேலும் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி உங்களுக்கு வழங்கப்படும் 8000 ரூபாய் கூப்பனில் உங்களுக்கு பிடித்த கடையில் நல்ல பொருட்களை நம்முடைய பெண்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றும், மகளிர் உரிமை தொகை போல எதை வாங்க வேண்டுமோ என்ற உரிமையும் முதல்வர் ஸ்டாலின் உங்கள் கையில் வழங்கியுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் MP தேர்தலில் தோற்றுப்போனதாக சொன்ன எடப்பாடி பழனிசாமி தற்போது அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்றவர், விஜயின் அந்த கட்சி பாஜகவின் பி டீம் என விமர்சனம் செய்தார். இதே மேடையிலே நான் டிவி கொடுத்துட்டு போனேன். அந்த டிவி இன்னைக்கு எல்லா வீட்டிலும் இருக்கு. பெரும்பாலும் எல்லா வீட்லையும் டிவி இருக்கு. அவங்க மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க, எங்கேயும் எதுவும் கிடையாது. அதனால தான் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த மாதத்துலேருந்து 2000 வரும். 1000ங்கிறது 2000 ஆகும். 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு கூப்பன் கொடுக்குறேன். நீங்கள் திண்டுக்கல்லில் போயோ எங்கேயோ உங்களுக்கு பிடித்த கடையில் நல்ல பொருளை நம்முடைய பெண்கள் வாங்கி கொள்வார்கள். அவர்களுக்கு அந்த திறமை இருக்கிறது. அந்த உரிமையை உங்க கையில கொடுத்துருக்காரு. மகளிர் உரிமை போல அந்த எதை வாங்கணுங்கிற உரிமையும் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உங்கள் கையில் வழங்கி இருக்கிறார்கள். அதுல பொருள் அடங்கி இருக்கு. டெல்லிக்கு போனார். யாரு? அவர் நடிகர் விஜய் போனார். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு CBI விசாரணைக்காக போயிட்டு வந்தார். போயிட்டு வரையில காரில் ஏறி நல்லா சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டு வந்தார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, சரி கூட்டணி அமைக்க போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க டிவியில் பார்த்தவங்க. ஆனால் அவர் என்ன கடைசிக்கு பார்த்தா, நான் ஓட்ட பூரா திமுக ஓட்டை பிரிச்சிடறேன், சிறுபான்மை ஓட்டை பூரா பிரிச்சிடறேன், கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டெலாம் நான் பிரிச்சிடறேன், பெரும்பாலும் நான் பூரா வாங்கிடுறேன், நீங்கள் உங்களுக்கு வெற்றி வருவதற்கு நான் வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன் என்று அவர்களிடத்தில் ஒப்பந்தம் மறைமுகமாக பி டீமாகத்தான் தாவேக்கா இருக்கிறார்.